ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டி பொண்ணோட 3 பர்த்டே 2 மினிட்ஸ் மினி விலாக் ஒன்று பார்த்துருவோமா? ஆக்சுவலி அவ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக அடிக்கடி அவள் வந்து கேட்டுட்ருக்க ஏதாவது ஒன்றுலேருந்து ஒன்று வாங்கி வச்சிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். டென்ட்டுன்னு அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாள். பெட்ஷீட்டை கூட எடுத்து போர்த்திக்கிட்டு டென்ட்டுன்னு சொல்லி விளையாடிட்டுருப்பா. அதனால் டென்ட்டே வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். 200 அண்ட் சம்திங் தான் இதோட ரேட்டு. ஆனால் அவள் வந்து ரொம்ப இதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டா. இதுதான் அவள் தூங்கிட்டு இருக்க ரூமு. ஆக்சுவலி எழுந்திரிச்சு வந்த உடனே அவள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இப்படி அவளோட ரூமுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே மதியம் வந்து பக்கத்தில் இருக்க குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து லஞ்ச் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து அவங்களுக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்டைலில் எப்படி நாங்கள் வந்து பிரியாணி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆயில் அண்டு கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அது வதங்கி முடிக்கும்போது சின்ன வெங்காய பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு டொமேட்டோ, க்ரீன் சில்லி, அப்புறம் கோரியண்டர் லீஃபு, அப்புறம் புதினா ஆட் பண்ணிவிட்டு சிக்கனும் கர்டும் ஆட் பண்ணி அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம்ல 20 மினிட்ஸ் அதை எடுத்து போட்டுறணும். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். அப்புறம் 3/4 வெந்த உடனே தம் போட்டுருவோம். நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்க கூட அந்தளவுக்கு வந்து சரியாக வரல. பட் வந்து டேஸ்ட் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு வந்து சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் மட்டும் வச்சுருந்தோம். பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.